வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மோடி போட்ட போடு மிரண்டு போய் முதல் வரிசையில் வந்து நின்று பதிலளித்த முதல்வர். மோடி அப்படி என்ன போடு போட்டாரு, முதல்வர் என்ன பதில் சொன்னாரு, அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஆவேசம் பதில் சொல்லியிருக்கின்றாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த பச்சைமுத்துன்னு ஒருத்தர் இருக்காரு. கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு டிவியை தொடங்கியிருக்காரு. ஆனா டிவியை தொடங்கி யாருக்கிட்ட கொடுத்தாருன்னு தெரியல. அந்த டிவி திமுக வளர்த்துட்டு இருக்குது. கல்யாண சுந்தரம் ஒருத்தருக்காரு. அவரு எப்படி கஷ்டப்பட்டாரு, எங்கிருந்து பணம் வந்தது எதுவுமே தெரியல. அந்த மனுஷன் இந்த ஆட்சியில கடும் சவால்களை சந்தித்து இன்னைக்கு முன்னணி தொலைக்காட்சியா பாலிமரை கொண்டாந்து நிறுத்திருக்காரு. ஆனா இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு திமுகவை ஏன் வளர்த்துட்டு இருக்காரு அந்த டிவியை வச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. தந்தி குழுமம் எவ்வளவு பாரம்பரியம் மிக்க ஒரு சேனலும் சரி, அந்த நாளிதழும் சரி, ஆனா அந்த பாரம்பரியத்தெல்லாம் மறந்துட்டு எதுக்கு திமுக தூக்கி பிடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. நியூஸ் 7 தொலைக்காட்சி சொல்லவே தேவையில்லை. டிடிவி தினகரனுக்கு அது ஒரு பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் இரவும் பகலுமாக எதுக்கு திமுகவை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த 4 பேரும் அப்படின்னு நமக்கு புரியவே இல்லை. இந்த 4 தொலைக்காட்சி நீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், திமுகவுக்கு போக தான் மற்ற நேரம் இருந்தா மற்ற செய்திகளை ஒரே பண்ணுவாங்க. அதுலயும் முதல்வர் அவர்கள் ஏதாவது சொல்லிட்டாருன்னா 10 பத்திரிகையாளரை கூப்பிட்டு உட்கார வச்சு முதல்வருடைய கருத்துக்கு பெரிய பெரிய வியாக்கியானங்கள் எழுதிட்டு அதற்கப்புறம் மற்ற கட்சி செய்தி இருந்தா போடுவாங்க. அதுலயும் முதன்மை செய்தி என்று போடுவாங்க, பிரேக்கிங் நியூஸ் என்று போடுவாங்க. அப்படியெல்லாம் போட்டா கூட சரி, யாராவது 2 பத்திரிகையாளரை கூப்பிட்டு நாயா அண்ணாமலை அவர்கள் வந்து பரபரப்பா நம்ம முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கின்றாரு, அண்ணாமலை சொல்றது உண்மைதானா, முதல்வர் மறைக்கிறாரா, யார் சொல்றது உண்மை அப்படின்னு ஒரு 2 பத்திரிகையாளர் கூப்பிட்டு கூட அண்ணாமலை வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு நியாயமா நீதியான்னு கேட்கலாம். ஆனா கிடையாது. அண்ணாமலை முதல்வர் கேட்ட கேள்விக்கு பதில் அளித்திருக்கின்றார் அப்படியே பெட்டி செய்தியா. ஏன்னா நடுநிலையான ஊடகமா, அதில் இருக்கின்ற செய்தியாளர்கள் நடுநிலையானவர்களாம். ஏப்பா உங்களை நம்பி தான்பா இந்த நாட்டு மக்கள் இருக்காங்க. அடுத்து வருகின்ற தேர்தலை உங்க டிவியை பார்த்து தான்பா முடிவெடுக்க காத்திருக்காங்க. கொஞ்சமேனும் வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து நேர்மையா செய்தி போடுங்க. யாருக்கும் சார்பா இருக்காதீங்க. இந்த தேர்தல் தருணத்திலேயாவது வெற்றி பெற்ற பிறகு நீங்க எங்க வேணாலும் போய் முட்டு கொடுங்க. ஜனநாயகத்துடைய 4வது தூணு கொஞ்சமேனும் நேர்மையா இருக்க வேணாவா? காலையில எழுந்துனாங்க, செல்போனை பார்க்கறது ஒன்னா இருக்குது, உங்க டிவியை பார்க்கறது ஒன்னா இருக்குது. எங்க மண்டைய கழுவி உங்க கருத்தியல எங்க மீது ஏன் திணிக்கிறீங்க? இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம். நடுநிலையான ஊடகம் என்று நாங்களாம் நம்பணும் இல்ல. இதெல்லாம் நடுநிலையினுடைய லட்சணம். எவ்வளவு சொன்னாலும் உங்களை மாத்திக்க மாட்டீங்க. இப்போ எங்க கிட்ட நீங்க நம்பிக்கை எழுந்துட்டீங்க, நாளைக்கு மக்கள் கிட்ட நீங்க நம்பிக்கை எழுந்துடக்கூடாது. நான் நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். இப்போ நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் மதுராந்தங்க வராருங்க. வரத்துக்கு முன்பாகவே ஒரு ட்வீட் போடுறாரு. திமுக ஊழல் ஆட்சியை அகற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்டிஏவுடன் கைகோர்த்து விட்டார்கள், அதனால ஊழல் ஆட்சியை அகற்ற போறோம். அது மட்டும் இல்ல, மோடியை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சிக்கான பங்களிப்பை செலுத்துறாரு இதெல்லாம் பார்த்த பிறகு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏக்கு தான் முன்னுரிமை அளிக்கின்றார்கள். மக்கள் எங்க பக்கம் சேர்ந்துட்டாங்க. குறிப்பா மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான ஆட்சி இருந்தாலோ இல்ல ஒரே ஆட்சி இருந்தாலோ அதனுடைய வளர்ச்சியை இந்தியா முழுவதும் பார்க்கறாங்க. அதனால ஊழல் ஆட்சியை அகற்றுவதற்கு தமிழக மக்கள் என்டிஏவுடன் சேர்ந்துட்டாங்க. நான் மதுராந்தகத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஆர்வமா இருக்கின்றேன், தமிழ்நாட்டு மக்களை பார்ப்பதற்கு ஆர்வமா இருக்கின்றேன் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்கின்றார். சோ இதுக்கு நம்ம முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பதில் ட்வீட் போட்டிருக்கின்றார். எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பதான் நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் தமிழகமே வராரு, அது வரைக்கும் தமிழ்நாடு ஞாபகமே வராதுப்பா அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் போட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாம வழக்கமாக பாஜக மீது என்ன குற்றச்சாட்டு வைப்பாரோ அந்த குற்றச்சாட்டுகள் தான் இப்போதும் வச்சிருக்கின்றார். அதுல பெரும்பான்மை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் சொல்லிக்கின்ற குற்றச்சாட்டுல பெரும்பான்மை வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதியா தந்திருக்குது. ஆனா ஊடகம் என்ன பண்ணிருக்கணும், என்னங்க நீங்க இவற்றுக்கெல்லாம் வந்து பாஜக மீது பழி போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க தேர்தல் வாக்குறுதியா தந்திருப்பது போல தெரியுதே அப்படின்னு ஒரு மாற்று கேள்வியை இந்த ஊடகமானது பத்திரிகையாளர்கள் வந்து மோடி மீது அடுக்கடுக்கா குறை சொல்லுகின்ற பொழுது திமுக ஆட்சி தந்த தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்ல. ஆனா யாரும் கேட்காம நம்ம முதல்வர் சொன்னதும் முதல்வர் கேட்டதும் நியாயமானது, தமிழக மக்களுக்கானது,
எப்போதும் சரி முதல்வரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போராடி கொண்டுதான் இருக்கின்றார் அப்படின்ற விதமாக முட்டு கொடுக்குறாங்க இந்த ஊடகம். அதுலயும் பாஜக துரோகம் பண்ணுதான். இந்த துரோகத்திலிருந்து தமிழக மக்கள் அவங்கள மன்னிச்சு வாக்களிச்சிருவாங்களா? என்னைக்குமே சரி என்டிஏ கூட்டணிக்கு எதிராக தான் தமிழக மக்கள் இருப்பாங்க, உங்க துரோகங்களை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோடிக்கு எதிர்கட்சி வரிசையிலிருந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறான்னு வச்சுங்களேன். ஏன்னா ஊழல் ஆட்சின்னு சொல்றாரு. நல்ல மானசனா இருந்தா நம்ம முதல்வர் என்ன பண்ணிருக்கணும்? ஏய் மோடி, என்ன போய் ஊழல் ஆட்சின்னு சொல்ற? நான் எங்க ஊழல் செஞ்சேன்? இல்ல எங்க கட்சியில எங்க ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு நாங்க ஊழல் செய்யல அப்படின்னு நிரூபிப்பார்னு பார்த்தா அந்த ஊழல் என்ற விஷயத்தை பற்றிய சப்ஜெக்ட சுத்தமா முதல்வர் மறந்தே போயிட்டார். இப்ப நடுநிலையான ஊடகமா இருந்தா என்ன கேள்வி கேட்கணும்? என்னங்க மோடியை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்றாங்க, அப்போ திமுக ஊழல் பண்ணுதா? எந்த தைரியத்தில் வந்து மோடி அவர்கள் திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, மக்களுக்காக கொடுக்கின்ற வரி பணத்துல கோடி கோடியா ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு மோடி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. மக்களுக்கு நியாயமா போக வேண்டிய வரி பணமானது கோபாலபுரம் குடும்பத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மோடி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்படி ஊழல் பணமானது ஒட்டுமொத்தமா திமுக போனா நல்ல ரோடு போட முடியுமா? நல்ல மருத்துவமனை கட்ட முடியுமா? இல்ல பால் விலை ஏறாதா? அரிசி விலை ஏறாதா? சோ மக்கள் கட்டுகின்ற வரி பணமானது மக்களுக்கு நலத்திட்டமா போனோமே. ஆனா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா திமுக குடும்பத்துக்கு போயிட்டு மொத்தம் ஊழல் பண்றாங்கன்னு சொல்றாங்களே. அதனால தான் கடன் வாங்கி மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவ்வளவு அநியாயத்தை ஊழல் பண்ணி திமுக செய்துன்னு சொல்றாரே நம்ம மோடி, உண்மைதானுங்களா அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கிட்ட இந்த ஊடகம் கேட்டுக்கணுமா இல்லையா? ஏங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு பதில் அளிக்காம நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஏங்க நீட்டு ரத்து பண்ணலன்னு கேள்வி கேட்டுக்கிறாரு. ஊழல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஊழல் பண்ணலன்னு தானே சொல்லணும். நீட்டுக்கும் ஊழல் குற்றச்சாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? லாஜிக்கே இல்லாம பதில் சொல்றாரு நம்ம முதலமைச்சர் அப்படின்னு ஒரு ஊடகம் பேசின பத்திரிகையாளர்கிட்ட கேள்வி கேட்டுக்கலாம் இல்லையா? அந்த கேள்வியே கேட்கல. ஏன்னா திமுகவும் ஊழலும் பிரிக்க முடியாதவை என்பது ஊடகத்துக்கு தெரியும் பொழுது அதனால அதை கேட்கவே இல்லைங்க. ஆனா அண்ணாமலை சும்மா நம்ம முதலமைச்சர் மோடிக்கு எதிராக எழுப்பியிருக்கின்ற கேள்விகளுக்கு தரமான பதிலடி கொடுத்துக்கிறார். முதல்ல வந்து மோடியை கேள்வி கேட்கட்டும் இல்லைன்னு சொல்ல, ஆனா தேர்தல் வாக்குறுதி கொடுத்து இல்ல 10% நீ நிறைவேற்றி இருக்கின்றியா? ஒவ்வொரு பொதுக்கூட்ட மேடையிலும் வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் சொல்றேன். யாராவது எழுதி கொடுத்தா அப்படியே படிக்க வந்ததுதானா? நாம நிறைவேற்றி இருப்பது உண்மைதானா இல்ல எழுதி கொடுத்துருக்கானது சரிதானா கொஞ்சம் செக் பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாரு நம்முடைய அண்ணாமலை. அது மட்டும் இல்ல கல்விக்கான நிதியை தரல அப்படின்னு முதல்ல குற்றச்சாட்டு வச்சிருந்தார். அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பிஎம்சி பள்ளியை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கடிதம் கொடுத்துட்டீங்க. ஆனா திடீர்னு பார்த்தா பிஎம்சி பள்ளியை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறீங்க. கல்வியில கொள்ளடிப்பதற்காக பிஎம்சி பள்ளி வேண்டாவா? ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தானே அந்த திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி கொடுப்பாங்க. நாங்க திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம் நிதி மட்டும் கொடுன்னா எப்படி கொடுப்பாங்க? அப்போ மற்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க, நீங்களே ஏத்துக்குங்க தர போறாங்க அப்படின்னு சொன்னவரு. அப்புறம் டீலிமிட்டேஷன் நம்முடைய அமித்ஷா அவர்கள் வந்து 2025 பிப்ரவரியிலே வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லிட்டாராம். ஏம்பா மக்கள் தொகை அடிப்படையில் தென் மாநிலங்கள்ல எந்த பாராளுமன்ற தொகுதியும் குறைக்கப்படாது, கவலைப்படாதீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்கும் அநீதி இழைக்கப்படாது அப்படின்னு 2025 பிப்ரவரியிலே சொல்லிட்டாராம். ஆனா நம்ம முதலமைச்சர் வழக்கம் போல மோடி அவர்களே டீலிமிட்டேஷன் மூலமாக எங்க தொகுதியை குறைக்க போறாங்களே அதுக்கு பதில் சொல்லுவீங்களா எங்க மதுராந்தகத்துல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கின்றாராம். அதாவது ஏற்கனவே நம்முடைய அமித்ஷா அவர்கள் இதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அது பத்திரிகையில் வந்திருக்கும். நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் படிக்க தெரியாது, அதுல பேப்பரே வாசிக்க மாட்டாரு. ஆனா எழுதி கொடுக்குறவன் வாசித்திருப்பான் இல்லையா? அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு ஏற்கனவே அமித்ஷா சொல்லிட்டு இருக்கிறாரு தொகுதியெல்லாம் குறையாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு செக் பண்ணிட்டு எழுதி கொடுக்கலாம் இல்லையா? அவனும் படிக்க மாட்டான், நீங்களும் படிக்க மாட்டீங்க, வழக்கம் போல கேள்வி மட்டும்தான் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுநர் மீது நம்ம முதல்வர் குற்றச்சாட்டு வச்சிருந்தார். ஆளுநருடைய அராஜகம் எப்ப தனியும் அதுக்கு எப்ப முடிவு கட்டுவீங்க அப்படின்னு நம்ம பிரதமர் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, உங்க நிர்வாக தோல்விய ஆளுநர் மீது பாத்தீங்கன்னா பழி போட்டு தப்பிக்க பாக்குறீங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆளுநர் உங்களை பாராட்டுவாரா?
இதுக்கு மோடி கிட்ட வேற கம்ப்ளைண்டா அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, உள்ளத உள்ளபடி நம்ம ஆளுநர் சொன்னா அது ஒரு குற்றமா? உங்களை நீங்க திருத்திக் கொள்ள மாட்டீங்களா? ஆளுநர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம் இல்ல, உங்களால ஏன் மறுக்க முடியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட நம்ம முதலமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் ஏற்றிருந்தார். அதுதான் அண்ணாமலை கேட்கிறாரு, நாங்களாவது 100 நாள் இருந்ததை 125 நாளா அதிகரிச்சிருக்கிறோம். ஆனா நீங்க 150 நாளா மாத்துவேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனால் 150 நாளா எங்க ஏன் மாத்தல? தேர்தல் வாக்குறுதி மறந்து போச்சா? இல்ல 100 நாளா இருந்ததை 125 நாளா மாத்தி அதுல மக்களுடைய சம்பளம் கொள்ளை போகாம ஊழலை தடுப்பதற்காக புதிய திட்டம் கொண்டு வந்தா உங்க கட்சிகளாலும் உங்களுடைய ஆட்களாலும் கொள்ளடிக்க முடியல என்பதனால 100 நாள் வாய்ப்பு திட்டத்துக்கு எதிராக தீர்மானம் போடுறீங்களா? நம்ம மோடி மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? இனிமே ஊழலே பண்ண முடியாது 100 நாள் வேலை திட்டத்துல அப்படிங்கிறாங்க. அப்புறம் எய்ம்ஸை பற்றி நம்ம முதலமைச்சர் கேட்டிருந்தார், எப்பயா கட்ட போறீங்க அப்படின்னு. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, எய்ம்ஸ் மதுரை போய் பார்த்துட்டு வாங்க, எந்த அளவுக்கு வேகமாக மேலே எழும்புதுன்னு பாருங்க. நீங்க வேங்க வயலுக்கு தான் போய் பார்க்கல, மதுரைக்காவது போய் பார்த்துருக்காமல்ல. வேங்க வயலுக்கு போகாதீங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க, போகாதீங்க. ஆனா மதுரைக்கு போறத யார் தடுத்தது? ஒரு 8 போய் பார்த்துட்டு வாங்களே. அது மட்டும் இல்ல, வேளாண் பல்கலைக்கழகம் தொடங்குறேன்னு சொன்னீங்க, தொடங்குனீங்களா? ஒத்த செங்கல்ல வச்சீங்களா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எய்ம்ஸ் இன்னும் கட்டி முடிக்கலான்னு கேள்வி கேட்குறீங்க? நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இந்த ஆண்டு மதுரை எய்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நடக்கும், வகுப்பறைகள் தொடர்ந்து நடத்தப்படும். அதனால எய்ம்ஸ் இந்த வருஷமே திறப்போம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் உறுதி கொடுத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் இயற்கை பேரிடர், இதுல திமுகவால பதிலே சொல்ல முடியாது. சரி, நாங்க பணம் தரல, இயற்கை பேரிடருக்கு பழி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா இந்த சென்னையில பெருவெள்ளம் வந்துட்டே இருக்குல்ல, அதுக்கு 4000 கோடி 6000 கோடின்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்குனீங்களே. எப்ப மழை வந்தாலும் ஏன் தனி தேங்குது? அந்த பணம் எங்க? ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு பேரிடர் நிதி எவ்வளவு ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துல பேரிடர் என்றால் எந்தெந்த மாநிலத்துக்கு நம்ம எவ்வளவு நிதி ஒதுக்கணும் சொல்லப்பட்டிருக்குதோ அதன் அடிப்படையில் 5000 கோடி ஒதுக்கிருக்காங்க. அந்த பணம் எங்க? எந்த பணம் வந்தாலும் சரி, சென்னை வெள்ளத்துல தானே மிதக்குது, இதுக்கெல்லாம் பதில் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கின்றார். அப்புறம் கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் மோடி தரலையாம், இந்த அநியாயத்தை யாராவது மன்னிப்பாங்களா அப்படின்னு முதல்வர் கேட்டிருக்கின்றார். நம்ம முதல்வருக்கு மறந்து போச்சு போல இருக்கு. சரியான நேரத்தில் சரியான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற டிபிஆர் ரெடி பண்ணி அனுப்புங்க. ஏற்கனவே மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ட்ரெயின் கேட்டீங்க, ஆனா அதுல டிபிஆர்ல சரியான தகவல் இல்லை. அதை சரியா தகவலை கொடுத்தீங்கன்னா மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் தரோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. எங்க 2 மாநகரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் தரமாட்டோம் எங்க மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்குது? குறைந்தபட்சம் எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க உங்ககிட்ட, அந்த அதிகாரிகளை வச்சு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உங்களால் ரெடி பண்ணவே முடியாதா? இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கூட தப்பா அனுப்புறீங்களே, எதுக்கு? அரசியல் பண்றதுக்கா? மெட்ரோ ட்ரெயின் தரல மதுரைக்கு கோவைக்குன்னு சொல்லிவிட்டு அற்பத்தனமா இல்ல அப்படி நான் கேட்கிறேன், அண்ணாமலை கேட்கல. அப்புறம் கீழடியினுடைய அகழ்வாராய்ச்சி முடிவை இன்னும் மத்திய அரசாங்கம் விடலையே, ஏன்? தமிழர்கள் மீது அவ்வளவு வெறுப்பா அப்படின்னு முதலமைச்சர் கேட்டுக்கிட்டார். நம்முடைய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கீழடி ரிப்போர்ட்டுக்கு சில ஆதாரங்களை கேட்டாங்க. ஏன் தெரியுமா? கீழடி என்பது இந்தியாவோட நின்று கூடாது, உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். யாராவது ஆய்வு செய்ய வந்தாங்கன்னு வச்சுக்கலாம், நாம கொடுக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் முதன்மையான நகர நாகரீகம் இந்தியாவில் குறிப்பா தமிழகத்துல கீழடியில் இருந்திருக்கியா அப்படின்னு பிரமிப்பான். ஆனா மொட்டை தாத்தா குட்டையில விழுந்த கதையா வந்து கீழடிக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை குடியானா கொடுக்காம காலம் தாழ்த்துறீங்க. எதுக்காக? ஏன் இந்த வஞ்சம்? கீழடியானது இன்டர்நேஷனல் அளவில் போகக்கூடாதுன்னு தடுக்கிறீங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்கின்றார். என்னுடைய சொந்த கருத்து என்ன தெரியுமா? நம்முடைய முதல்வருடைய குடும்பமா இருக்கலாம், கீழடிய ஆய்வு செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணா இருக்கலாம், 2 பேருமே தெலுங்கு பேஸ். அவங்களுக்கு தமிழ் மீதும் சரி தமிழ் பாரம்பரியத்தின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும், எந்த அளவுக்கு வெளியே கொண்டு போகணும் என்ற எண்ணம் இருக்கும்னு நமக்கு தெரியல. இதை வச்சு அண்ணாமலை அவர்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீட்டை பற்றி அண்ணாமலை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நீட் என்பது ஏழைகளுடைய கனவுகளை நிறைவேற்றி இருக்கிறது. ஏழை மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக நீட் எதிராக மருத்துவத்துக்கு போறாங்க. ஆனா நீங்க இந்த மருத்துவத்துக்கான படிக்கின்ற ஷீட்டை அப்படியே வித்து பணம் பார்த்தவங்க. அதுல உங்களால
கொள்ளடிக்க முடியல, பணம் வாங்க முடியல என்பதனால நீங்க மட்டுமே வந்து இந்தியாவில் நீட்டு வேணான்றீங்க. மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நீட்டை ஏத்துக்கிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீட்டை ஒழிப்போம், முதல் கையெழுத்து போடுவோம் சொன்னது திமுக என்னங்க. ஆனா அந்த திமுக தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அதை விட்டு ஒட்டுமொத்த தமிழர்களும் எதிர்பார்க்கக்கூடிய நீட்டை எப்பதான் நம்முடைய பிரதமர் நீக்குவார் என்று சொல்லிட்டு பால தூக்கி நம்ம மோடி அவர்கள் மீது போடுறாரு நம்ம முதல்வர். உண்மையா தேடி பார்க்கின்ற பொழுது இந்த நீட்டை ஒழிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முதல்வர் தான் நடவடிக்கை எடுத்துக்கணும். அதை விட்டு மோடி ஏன் நீட்டை நீக்கல அப்படின்னு சொல்றது இன்னொருத்தர் மீது பழி போட்டு தப்பிக்கின்ற வேலை. அது மட்டும் இல்ல, பல ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ கல்வி வச்சு நடத்துது. ஸோ அந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புரபகண்டா பண்ணாங்க, நீட் என்பது ஏழை மாணவர்களை பாதிக்குன்னு சொல்லிட்டு. அதை பிடிச்சிக்கிட்டு திமுக இருந்து அதிமுக இருந்து தொங்குறாங்க. அதனால மற்ற மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீட்டு வேணான்னு சொல்ற, இங்க மட்டும் ஏன் சொல்றாங்க அப்படின்ற கேள்வி இல்லை. அது மட்டும் கிடையாது, நம்ம அண்ணாமலை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் உலகம், ஏஐ உலகம். இந்த நேரத்திலையும் வந்து நீங்க அந்த காலத்துல கையை எடுத்து செவுறு பூரா கிறுக்கி உங்களுக்கு பிடிக்காதவர்கள் மீது அவதூறு பரப்பினீங்க தெரியுமா? அதே மாதிரி ஏஐ உலகத்திலையும் அவதூறு பரப்பிட்டு இருக்காதீங்க. நியாயமா இதுக்கெல்லாம் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, இந்த பதில வந்து கொஞ்சம் பொருத்தி பாருங்க. முதல்ல வெறுப்பு பிரச்சாரத்தை விட்டுட்டு மக்களுக்கு வேலை செய்யறத பாருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு நிறைய கேள்விகளை கேட்டிருந்தார் நம்ம முதல்வர். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாட்சி அடி பதில் கொடுத்திருக்கின்றார். மொத்தத்துல ஊடகங்கள் தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் அண்ணாமலை கேட்ட கேள்விகள்லாம் கேட்டிருக்கணும். இல்ல திமுக முட்டு கொடுக்க வராங்கல்ல பத்திரிகையாளர், அவங்க கிட்ட கேட்டிருக்கணும். பாஜக பல தருணங்கள்ல இந்த மாதிரிலாம் பதில் அளிச்சிருக்கும் போது ஏங்க மீண்டும் மீண்டும் முதல்வர் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு? பாஜக ஏற்கனவே பல முறை பதில் சொன்னதுக்கு நம்ம முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ள திறன் இல்லாம இருக்கிறாரா, இல்ல இது மட்டும்தான் அவருக்கு தேர்தல் ஆயுதமா இருக்கின்றதா, அதை எப்போதும் பயன்படுத்திட்டு இருக்காரா, வேற எதுவும் பேச முடியாத பாஜக எதிர்க்காக பிரதமர் வந்து திமுக மீது ஊழல் புகார் சொன்னா நம்ம முதல்வரும் பிரதமர் மீது ஊழல் புகார் சொல்லாம, ஆனா இதெல்லாம் விட்டுப்பட்டு அரைச்சமாவே ஏன் அரைச்சின்னு இருக்காரு? பல தருணங்கள்ல பாஜக இதுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சே, இதெல்லாம் மக்களுக்கு எடுப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்குது ஊடகம். ஆஹா, முதல்வர் கேள்வி கேட்டாரு, தமிழக நலன் சார்ந்து கேள்வி கேட்டாரு, மக்கள் நலன் சார்ந்து கேள்வி கேட்டாரு. குழி தோண்டி புதைக்கப்பட்டது ஆரியம் திராவிடம் என்ற சித்தாந்தம். ஆனா அதை வச்சு நேற்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார், அதை வச்சு விவாதம் நடத்துறாங்க. சரி, எப்ப தமிழகம் விடிய போதுன்னு தெரியல, எப்போ உண்மையை புரிஞ்சு போறாங்க தெரியல. இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.